Hello friends, welcome to Spicy Food Lover. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல cauliflower biryani எப்படி செய்யிறதுன்னு பார்க்க போறோங்க. ரொம்பவே சுவையான இந்த பிரியாணி ரெசிபியை நம்ம குக்கர்ல சாதம் வந்துட்டு குழையாம உதிரியா சூப்பரா செஞ்சிருக்கோம். வாங்க வீடியோ முழுமையா பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. உங்களுக்கு வேற ஏதேனும் ரெசிபி வேணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. வாங்க பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கலாங்க. இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நெய் சேர்த்துட்டு அடுத்ததான் கடலெண்ணெய் 100 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். நம்ம இதில் மசாலா வகைலாம் சேர்த்துக்கலாம். பட்டை, பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக கடல் பாசி சேர்த்துக்கலாம். வாசனை நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவை. கொஞ்சமாக முந்திரி பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நீல வாக்கில் நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குங்க. சேர்த்துட்டு ஆனியனையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனால ஆனியன் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது போல் ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு டேஸ்ட்டும் மாறாது, கலரும் மாறாதுங்க. ஒரு வாரம் நம்ம ஸ்டோர் பண்ணாலும் அப்படியே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட பச்சை வாசனை போகட்டும். தக்காளி பழம், ஒரு பெரிய தக்காளி பழம் நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம சேர்த்து தக்காளியில் நல்லா மசிஞ்சு வரட்டும். பாருங்கள், இது போல் நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அப்போ தான் நம்ம பிரியாணி வந்துட்டு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 1/4 கிலோ அளவு பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் 2 கேரட் நறுக்கி எடுத்துருக்குங்க. இந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் சேர்த்துட்டு ஒரு பெரிய காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருக்கேங்க, வாஷ் பண்ணிவிட்டு. அந்த காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கட்டும். எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு கப் சேர்த்துருக்குங்க. இது டேஸ்ட்டுக்காக தான். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். காய்கறியோட மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். காரம் வேணும்னா நீங்கள் இன்னொரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா புதினா மல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க புதினா சேர்த்துக்கலாம். அடுத்ததான் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது. சேர்த்துட்டு காய்கறியோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரியாணியோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு பொருளும் வதங்கிறதுல தாங்க இருக்குது. நம்ம சேர்த்த காயும் நல்லா வதங்கணும். இந்த மசாலாவோட மல்லி புதினா எல்லாமும் நல்லா வதங்கி வரணும். இது போல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நல்ல காய் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்க்குறேங்க, 1.5 ஸ்பூன் அளவு இருக்கும். நம்ம கடைசியாக ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்து கம்மியாகவே சேருங்க. ஃபஸ்ட் டைம் சமைக்கிறவங்களாம் உப்பு வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம குக்கர் மூடி விடும்போது அப்போ ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு லைட்டாக கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கணும்.
உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். 3 கப் அளவு அரிசி எடுத்துருக்கேங்க. 1/2 கிலோ அளவு அரிசி வரும். ஊற வச்ச அரிசி சேர்த்துட்டு அடுத்ததான் 6 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அளவு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது போல் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நம்ம உப்பு சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி விட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் அடங்கிடுச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய பிரியாணி காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குழையெல்லாம் இல்லை பாருங்கள். நம்ம சரியான அளவில் செஞ்சோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.